நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பிஜி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான நீட் எக்ஸாம் அப்படின்றத ஒன்றிய அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நீட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டெட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய என்டிஏ பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு இந்த பிஜி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான நீட் எக்ஸாம் அப்படின்றத தள்ளி வச்சிருக்கிறது மாணவர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் கூட பார்த்தோம் அப்படின்னா முறையான திட்டமிடல் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் யூஜி மாணவர்களுக்கான நீட்லேயே எக்கச்சக்கமான இஷ்யூஸ் அப்படின்னு வந்து நம்ம சந்திச்சிட்டோம். அப்பயே வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கசிஞ்சதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் இந்த எக்ஸாம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிகப்படியான ப்ரெஷர் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏவாக இருந்தாலும் சரி இல்லை மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாமை முறையாக வந்துட்டு கன்சிடர் பண்ணாமல் ஒரு எக்ஸாம் வந்துட்டு எப்படி முறையாக வந்துட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் பண்ணிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம மேலே பழி வந்துடக்கூடாது, ரொம்ப பெரிய அரசியல் பிரச்சனையை ஆக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் நடக்குது நீட் எக்ஸாமை சுற்றி ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல மாநிலங்கள் வந்துட்டு நீட் எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொன்னப்ப இல்லை இதுதான் வந்துட்டு கரெக்டான வே அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதே மத்திய அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏனுடைய தலைவரையே தூக்கி எறிஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மே 5ஆம் தேதி தான் பார்த்தோம் அப்படின்னா யூஜி மாணவர்களுக்கான நீட் எக்ஸாம் அப்படின்றது வந்துட்டு நடக்குது. நீட் எக்ஸாம்குள்ளே போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் காட்டும் போது எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுவாங்க. பெண்களுடைய ஷாலாக இருந்தாலும் சரி கம்மலாக இருந்தாலும் சரி இதை தாண்டி பிட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். பட் உள்ளே போகிறதுக்கு ஒரு 1-2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரே லீக் ஆகிடுச்சு அப்படின்றது எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சு. ஏன்னா ஒரே இடத்துல எக்ஸாம் எழுதுன 12 பேரும் ஒரே மாதிரியான மார்க் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அதை தாண்டி கிட்டத்தட்ட 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கருணை மதிப்பெண் போடுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான குளறுபடிகள் பண்ணாதனால இந்த டைம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வசமாக என்டிஏ சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திரன் பிரதான் இதெல்லாம் வந்துட்டு எந்த முறைகேடுமே நடக்கலங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணாலும் வசமாக மாட்டிக்கிட்டதுனால மாணவர்களுடைய கேள்விக்கு ஒன்றிய அரசாங்கத்தினால பதில் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொன்னோம். அதனால கடைசியில் செஞ்ச தப்பு அப்படின்றத ஒத்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க பிஜி மாணவர்களுக்கான எக்ஸாம்ஸை அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 2 டைம் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றத போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு காலையில் பிஜி மாணவர்களுக்கான நீட் அப்படின்றது நடக்க அந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா நேற்று நைட்டு திடுதிப்புன்னு வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு ரத்து பண்ணப்படுது. பின்னாட்கள் இதுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அறிவிப்பாக தோணினாலும் கூட இதுக்காக உட்காந்து பல மாதங்களாக ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ கோயம்புத்தூர் மாதிரியான ஏரியாக்களில் பார்த்தோம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸோட சரௌண்டிங்ஸில் நம்ம கேட்கும்போது இந்த எக்ஸாமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்டல்லையாக இருந்தாலும் சரி இல்லை ரூம்ஸ் எடுத்தா இருந்தாலும் சரி அங்கே தங்கி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஹால் இருக்கு இல்லையா அது வந்துட்டு வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லையோ இல்லை வெவ்வேறு மாவட்டத்திலையோ இருந்துச்சு அப்படின்றதுனால ட்ராவல் பண்ணி வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சரி ஓகே நம்ம நாளைக்கு காலையில் போயிட்டு எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் கிளம்பினோம்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இங்கே பல பேர் பார்த்தோம் அப்படின்னா பல கனவுகள் அப்படின்றத சுமந்துட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் வருஷம் வெறும் 50,000 இடத்துக்காக 2 லட்சத்துக்கும் அதிகமானவங்க வந்துட்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றத எழுதுறாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா முதல் அட்டம்ப்ட்லேயே அவங்க நல்லா அட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா பாஸ் ஆயிடுறாங்க. ஒரு சிலர் 2-3 வருஷங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சு அதுக்கப்புறமா தான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனே இருக்கு. ஸோ இந்த 50,000 வேகன்ஸ் இருக்கு இல்லையா 50,000 இடங்களுக்கான எக்ஸாம் அப்படின்றது நடக்கும்போது 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் பீகார் மாநிலங்கள் இருக்கு இல்லையா பீகாராக இருந்தாலும் சரி குஜராத்தாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் லீக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால பார்த்தோம் அப்படின்னா பீகாராக இருந்தாலும் சரி குஜராத்தாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா அதை யார் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்டுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அது ரொம்ப பெரிய லிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்டிஏ இருக்காங்க இல்லையா ஒரு எக்ஸாம் அப்படின்றதும் அது நாடு முழுக்க ஒரு மாநிலம் கிடையாது ஒரு நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா மாணவருடைய
அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது மற்ற துறைகள் மாதிரியும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மருத்துவத்துறை அப்படின்றது இருக்கு இல்லையா, இன்னைக்கு டாக்டர்ஸ் ஆகக்கூடியவங்க நீங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஸ்டின் பேப்பரே கையில் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்களுடைய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய கிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கிட்ஸினுடைய கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதோ இல்லை உடம்புல ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு ரொம்ப பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இங்கே நீங்கள் வந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த தகுதியே இல்லாத டாக்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பொண்ணினுடைய பொண்ணுக்கோ வந்துட்டு ஆப்ரேஷன் அப்படின்றத பண்ண வருவாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது நம்மளோட மட்டும் கிடையாது, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறையில் ஒரு பீரியடுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர்ஸ் ஒட்டு மொத்தமாக பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனில் டாக்டர்ஸே ஒட்டுமொத்த நாட்டில் போலி டாக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்றத எந்த மலுமட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா யோசிக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே திறமை இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்துட்டு மாறிடாதா, இந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு பாஸ் பண்ணிட மாட்டோமா, நம்மளும் டாக்டராக மாறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் வரவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீரியட் வரைக்கும் தான் போராட முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 2-3 வருஷம் தான் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டைம் அப்படின்றத கொடுப்பாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபெயில் ஆகும்போது பெருசாக அது சொல்ல மாட்டாங்க, சரி ஓகே படிக்கிறா ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வருஷம் ஃபெயில் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் அப்படின்றது போட ஆரம்பிப்பாங்க. உங்க கூட படித்தவங்கலாம் வேலைக்கு போகிறாங்க, அட்லீஸ்ட் இந்த டைம் ஆச்சு நீ பாஸ் பண்ணிடுமா, பாஸ் பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். 3வது டைம் அப்படின்றது வரும்போது தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணுறியோ அப்படிம்பாங்க. 4வது டைம் நீங்கள் ஒரு அட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தேவையில்லாத வேலை, இதை விட்டுட்டு வேற ஏதாவதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணு, வேற எதையாவது படி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறமா பார்த்தோம்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து மனசை விட்டுருவாங்க. போனால் நம்ம வந்துட்டு 4 வருஷமாக அதை ட்ரை பண்ணிட்டோம், நமக்கு வந்துட்டு எதுவுமே நடக்கல, இன்னும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம், இதுக்கு அடுத்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேஷனுடைய வாழ்க்கையவே ஒவ்வொரு வருஷமும் 50,000 வேக்கன்ட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னால வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம் மாணவர்கள் அந்த 50,000 பேர் அட்லீஸ்ட் டேலண்டாக இருக்கக்கூடியவங்க செலக்ட் ஆகி போனாலாவது அடுத்தடுத்த பேட்சில் மீதி இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் செலக்ட் ஆகி போகிற 50,000 பேரில் ஒரு 20-30,000 பேர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல்னாலையும் இவங்க பண்ணக்கூடிய அந்த போலி வினாத்தாள்னாலையும் இல்லை வினாத்தாள் கசிவாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால போகிறாங்க அப்படின்னா இங்கே பணம் இருக்கிறவன் டாக்டர் ஆகிக்கலாம், பணம் இல்லாதவன் ஆக முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த ஜென்ரேஷனுமே போலி டாக்டர்ஸால் நம்ம எல்லாருமே சூழப்படுவோம். அன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, யாருமே ஃபியூச்சரை பற்றி யோசிக்காமல் இன்னைக்கு விளையாட்டுத்தனமாக பண்ணுற பிரச்சனை அப்படின்றது நாளைக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத யோசிக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுபேத் குமார் அப்படின்றவர் தான் என்டிஏவினுடைய தலைவராக இருந்தார். அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றதும் கன்சிடர் பண்ணப்பட்டு இருந்துச்சு. இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்ததுனால உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, சுபேத் குமாரை மாற்றிட்டு அவருக்கு பதிலாக பிரதீப் சிங் கரோலா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த என்டிஏவினுடைய தலைவர் பதவி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதீப் சிங் கரோலா பார்த்தோம் அப்படின்னா 1985 பேட்சை சேர்ந்த ஐஏஎஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது, நல்ல டேலண்டான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் பணி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் தான் இப்போ இந்த தலைவர் பதவிக்கு வந்திருக்காரு. அவர் தலைவர் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு திடீர்னு போஸ்ட்போன் பண்ண போகிறது பார்த்தோம் அப்படின்னா அவர் எடுத்த முடிவாக இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆல்ரெடி வந்துட்டு எக்கச்சக்கமான முறைகேடுகள் குளறுபடிகள் அப்படின்றதெல்லாம் வந்து நடந்து போச்சு. ஸோ மறுபடியும் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிஜி எக்ஸாம்ஸாவது பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நேர்மையாக நடக்கணும், உண்மை தன்மையோட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்துட்டு நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் மறுபடியும் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 3 டைம் போஸ்ட்போன் பண்ணி 4வது டைம் வந்து எழுதுறா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த ப்ரெஷராக இருந்தாலும் சரி, அந்த பதட்டமாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பை பற்றின ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி அப்படின்றத கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த டைம்லேயே பல பேர் பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் விட்டு போதும் வேணாம் வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அரசியல் பண்ணி இல்லை ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பல துறைகள் இருக்குது, அந்த துறைகளில் என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் ஒரு சில துறைகள் இருக்கு இல்லையா, அது கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான துறைகளில் பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம டேலண்ட் நம்ம திறமை நம்ம வாழ்க்கையை மாற்றிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பல கனவுகளோட உள்ள வராங்க. அந்த கனவுல நீங்கள் மண்ணள்ளி போட்டு அதுலேயும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த பணம் உங்களை காப்பாற்றும்னு சொல்லி நம்புனீங்கன்னா அதுக்கு மேலே அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய மனசாட்சி அதை வந்துட்டு பெருசாக பண்ணல, பல பேரோட வாழ்க்கையை நமக்கு எடுத்து அந்த பணத்தை நம்ம வச்சுருக்கோன்றது உங்கள் மனசாட்சிக்கு உறுத்தலா படலை அப்படின்னா யூ ஆர் காட்ஸ் கிஃப்ட், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மனசு இருக்குது, அவ்வளோதான் நான்
நான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.